வணக்கம். இன்று நாம் மிகவும் புனிதமான ஒரு விரதமான அப்பரா ஏகாதசி பற்றிய கதையையும் அதன் மகிமையையும் விரிவாக பார்க்க போகின்றோம். அப்பரா ஏகாதசி என்றால் என்ன? முதலில் அப்பரா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதற்கு அளவிட முடியாதது, எல்லையற்றது, அபரிதமானது என்று பொருள். அதாவது இந்த நாளில் விரதம் இருந்து விஷ்ணுவை பக்தியுடன் வழிபட்டால் கிடைக்கும் புண்ணியம் அளவற்றதாக இருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த ஏகாதசி வைகாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஏகாதசி திதியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. வருடம் முழுவதும் வரும் ஏகாதசி விரதங்களில் இது மிகவும் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. யுதிஷ்டிரரின் கேள்வி. ஒரு நாள் யுதிஷ்டிரர் கிருஷ்ணாவிடம் மிகவும் பணிவுடன் கேட்டார், கிருஷ்ணா, ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பெருமை இருக்கிறது. இந்த வைகாசி மாதத்தில் வரும் அப்பரா ஏகாதசியின் மகிமை என்ன? அதை அனுஷ்டித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று கேட்டார். தர்மபுத்ரா, இந்த அப்பரா ஏகாதசியின் மகிமையை முழுவதும் சொல்ல வார்த்தைகளே போதாது. பெரிய யாகங்கள், தானங்கள், தீர்த்த யாத்திரைகள் செய்தால் கிடைக்கும் பலன்களையும் தாண்டி இந்த ஒரு விரதத்தால் அளவற்ற புண்ணியம் கிடைக்கும் என்றார். மகிஷத்வஜன் மன்னன். பழைய காலத்தில் மகிஷ்மதி என்ற அழகான நாட்டில் ராஜா மகிஷாத்வஜா என்ற மன்னன் ஆட்சி செய்தார். அவர் நீதிமான், தர்மத்தை காத்தவர், மிகவும் பக்தி உள்ளவர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து விஷ்ணுவை வழிபட்டு நாட்டை நேர்மையாக ஆட்சி செய்தார். மக்கள் அனைவரும் அவரை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அவருக்கு வஜ்ரத்வஜா என்ற தம்பி இருந்தார். அவன் அண்ணனின் புகழையும் மக்களின் அன்பையும் பொறுக்க முடியாமல் உள்ளுக்குள் பொறாமையில் எரிந்தான். பொறாமையின் விபரீதம். ஒரு மனிதனின் மனதில் பொறாமை வந்துவிட்டால் நல்ல சிந்தனை எல்லாம் மறைந்துவிடும். அதே போல வஜ்ராத்வஜாவும் தீய எண்ணத்தில் மூழ்கினான். அண்ணன் இல்லாவிட்டால் இந்த ராஜ்யம் எனக்கே கிடைக்கும் என்று நினைத்தான். ஒரு இரவு மகிஷத்வஜா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவனை கொடூரமாக கொன்றுவிட்டான். அதற்கு பிறகு யாருக்கும் தெரியாமல் அவரது உடலை காட்டில் இருந்த பெரிய அரசின் மரத்தின் கீழ் புதைத்து விட்டான். அமைதி பெறாத ஆத்மா. தர்மாவானாக வாழ்ந்தாலும் அநியாயமாக உயிரிழந்ததால் ராஜா மகிஷத்வஜனின் ஆத்மா உடனே சாந்தி அடையவில்லை. அது ஒரு பேயுருவில் அங்கேயே தங்கிவிட்டது. இரவும் பகலும் அந்த மரத்தையே சுற்றி சுற்றி அலைந்தது. அந்த வழியாக சென்றவர்களுக்கு பயம் உண்டாகியது. யாரும் அந்த பகுதியை அணுக தயங்கினர். தௌமிய முனிவரின் கருணை. பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் தௌமிய ரிஷி அந்த வழியாக வந்தார். அவர் ஞான திருஷ்டியால் அங்கே துன்பத்தில் அலைந்த ஆத்மாவை பார்த்தார். கருணையுடன் கேட்டார், நீ யார்? இந்த நிலைக்கு ஏன் வந்தாய்? அப்போது அந்த ஆவி தனது முழு கதையையும் கூறியது. முனிவரின் தீர்மானம். இந்த கதையை கேட்ட தௌமிய ரிஷி மிகவும் இறங்கினார். அவர் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு விடுதலை கிடைக்கும். நான் அப்பரா ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அதன் முழு புண்ணியத்தையும் உனக்காக அர்ப்பணிக்கிறேன். விரதத்தின் அற்புத பலன். முனிவர் அப்பரா ஏகாதசி அன்று முழு பக்தியுடன் இருந்து லார்ட் விஷ்ணுவை வழிபட்டார். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தார். இரவு முழுவதும் ஜபமும் தியானமும் செய்தார். மறுநாள் துவாதசியில் விரதத்தை முடித்து அந்த விரதத்தின் புண்ணியத்தை முழுவதும் ராஜா மகிஷத்வஜனின் ஆத்மாவிற்கு சமர்ப்பித்தார். அந்த கணமே அற்புதம் நிகழ்ந்தது. பேயுரு மறைந்து பிரகாசமான திவ்ய தேகம் தோன்றியது. தேவதைகள் வந்து அந்த ஆத்மாவை விஷ்ணு லோகத்திற்கு அழைத்து சென்றனர். கிருஷ்ணரின் இறுதி உபதேசம். இக்கதையை சொல்லி முடித்த லார்டு கிருஷ்ணா யுதிஷ்டிரரிடம் கூறினார், தர்மபுத்ரா, இந்த அப்பரா ஏகாதசியை உண்மையான பக்தியுடன் அனுஷ்டிப்பவர்களின் பாவங்கள் நீங்கும், முன்னோர்களுக்கும் நன்மை கிடைக்கும், இறுதியில் விஷ்ணுவின் அருள் கிடைத்து உயர்ந்த நிலையை அடைவார்கள். நமக்கு கிடைத்த பாடம். இந்த கதை நமக்கு நல்ல பாடங்களை சொல்கிறது. பொறாமை மனிதனின் அழிவுக்கு விட்டு செல்கிறது. தர்மமாக வாழ்ந்தவரை இறைவன் கைவிடவே மாட்டார். முனிவர்களின் கருணை எல்லையற்றது. ஒரு உண்மையான விரதத்தின் பலன் மிக பெரியது. பிறருக்காக செய்த பிரார்த்தனை கூட அவர்களுக்கு நன்மை அளிக்கும். அப்பரா ஏகாதசி என்பது வெறும் உபவாச நாள் அல்ல, அது அளவற்ற புண்ணியம் தரும் தெய்வீக நாள்.
அன்று பக்தியுடன் லார்டு விஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்து நல்ல எண்ணங்களுடன் பிரார்த்தனை செய்தால் நம் பாவங்கள் குறையும், மன அமைதி பெருகும், குடும்பத்தில் நன்மை வளரும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த அபரா ஏகாதசியின் மகிமையை அறிந்து இயன்றவரை பக்தியுடன் அனுஷ்டிப்போம். ஓம் ஸ்ரீமன்னாராயணாய நமக. சர்வமும் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.